தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது வருகை பருவத்தின் 3வது பாடல். முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்துப் பாடல். பெறுகின்ற இன்பமெல்லாம் பிறர் பழிக்கா பெரும் செயலின் பிறப்புமன்றோ, வருகின்ற துன்பமெல்லாம் வளரும் ஆசை வரம்பின்றி வளர்வதாலே, தருகின்ற தானமெல்லாம் தலை காக்குமே தற்பெருமை விட்டொழியவே, குறுகின்ற வயதும் கொடும் நோய் நொடியும் கொடுவினையின் கூத்தாட்டமே. தொடர்வது வருகை பருவத்தின் 3வது பாடல். முயல் பாய் மதிக்குழவி தவழ் சூல் அடிப்பலவின் முள் பொதிக் குடக்கனியொடு, முடவு தடந்தாழை முப்புடை கனிசிந்த மோதி, நீர் உண்டு இருண்ட புயல்பாய் படப்பை தடம் பொழில்களன்றி, ஏழ் பொழிலையும் ஒருங்கலைத்துப் புறமூடும் அண்டச் சுவர்த்தலம் இடித்த புறக்கடல் மடுத்துழக்கி, செயல்பாய் கடல் தானை செங்களம் கொள அம்மை திக்கு விஜயம் கொண்ட நாள், தெய்வ கயல் கொடிகள் திசை திசை எடுத்தென திக்கட்டும் முட்ட வெடிப்போய் கயல்பாய் குரம்பனை, பெரும் பனை தமிழ் மதுரை காவலன் மகள் வருகவே, கற்பகாடவியில் கடம்பாடவி பொலிக் கயல்கண் நாயகி வருகவே. தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை. முயல் போன்ற களங்கம் பரவி இருக்கின்ற நிலவாகிய குழந்தை தவழும் எங்கே முட்கள் நிறைந்த குடம் போன்ற பலாப்பழத்துடன் முடம்பட்டது போல வளைவான தென்னையின் முப்பக்கமும் புடைத்திருக்கின்ற தேங்காய்கள் சிதறும்படி மோதி, அவற்றில் உள்ள இளநீர் உண்டதனால் இருண்டு திரண்டி இருக்கின்ற மேகங்கள் சூழ்ந்தது மருத நாடாகும். மேகம் பரவி நிற்கும் மருத நிலத்தின் பெரிய சோலைகளே அல்லாமல் மேலே உள்ள 7 உலகங்களையும் ஒரு சேர வருத்தி, வெளியில் மூடியுள்ள அண்டத்தின் சுவரையும் தகர்த்து, வெளியில் உள்ள பெரும்புற கடல் நீரையும் உட்கொண்டு கலக்கி, காவல் அமைந்த கடல் போன்ற படைகள் குருதியால் சிவந்த போர்க்களத்தை கைக்கொள்ளவும் அன்னையாகிய நீ திசைகள் தோறும் வெற்றி கொண்டாய். அந்நாளில் கடவுள் தன்மை கொண்ட கயல் மீன் கொடிகள் திக்கு எங்கும் எடுத்தாற்போல் தோன்றின. 8 திக்கும் முட்டும்படி குதித்து மலர்கள் மலர்வன போல, கயல் மீன்கள் துள்ளுகின்ற வரப்புகளாகிய அணைகளை கொண்ட பெரிய மருத நில வயல்களை கொண்ட தமிழ் வளர்த்த மதுரை மன்னன் மகளே வருவாயாக. கற்பகச் சோலை போன்ற கடம்பக்காடுடைய மதுரையில் விளங்கும் மீன் போன்ற கண்களை உடைய தலைவியே வருகவே. திக்கு விஜயம் புறப்பட்ட அன்னையின் மீனக்கொடி எங்கும் பறந்தது போல், மாடக்கூடல் நகரில் வயல்களில் துள்ளும் மீன்கள் வானெங்கும் பரவி நிற்கின்றன. கார் மேகம் நீருண்டு பொழியும் மழை பலவின் குடக்கணியை தெங்கின் முற்றிய காய்களை சிந்தச் செய்யும் வண்ணம் பொழியும் மழைவளம் நிறைந்தது மாட மதுரை என்பது பாடலின் கருத்தாக அமைகிறது. தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். முயல் மதிக்குழவி முயல் களங்கத்தை உடைய பிறைச்சந்திரன், தாழை தென்னை, முப்புடைக்கனி 3 பக்கமும் புடைத்துள்ள தேங்காய், படப்பை தோட்டம், 7 பொழில் பெரும்படை, கடல் தானை பெரும்படை, புறம்பு வரம்பு. தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் செவிகள் நுகரும் நேரம். முயல் பாய்மதி குழவி தவழ் சூலடி பலவின் முள்போதே கூட கனியோடு, முயல் பாய்மதி குழவி தவழ் சூலடி பலவின் முள்போதே கூட கனியோடு, முடவு தடந்தாழை
முப்புடை கனி சிந்த முடவு தடந்தாழை முப்புடை கனி சிந்த மோதி நீர் உண்டிருண்ட மோதி நீர் உண்டிருண்ட புயல் பாய்பட பைத்தடம் பொழில்கள் அன்றி புயல் பாய்பட பைத்தடம் பொழில்கள் அன்றி ஏழ் பொழிலையும் ஒருங்கலைத்து ஏழ் பொழிலையும் ஒருங்கலைத்து புறமோடும் அண்ட சுவர்த்தலம் இடித்த புறமோடும் அண்ட சுவர்த்தலம் இடித்த புறக்கடல் மடு துழக்கி புறக்கடல் மடு துழக்கி செயல்பார்கடல் தானே செங்களம் கொள அம்மை செயல்பாய்கடல் தானே செங்களம் கொள அம்மை திக்விஜயம் கொண்ட நாள் திக்விஜயம் கொண்ட நாள் தெய்வ கயல் கொடிகள் திசை திசை எடுத்தன தெய்வ கயல் கொடிகள் திசை திசை எடுத்தன திக்கேட்டும் முட்ட வெடிப்போய் திக்கெட்டும் முட்ட வெடிப்போய் கயல்பாய் குரம்பனை பெரும்பணி தமிழ் மதுர கயல்பாய் குரம்பனை பெரும்பணி தமிழ் மதுர காவலன் மகள் வருகவே காவலன் மகள் வருகவே கற்பகாடவியில் கடம்பாடவி போலி கற்பகாடவியில் கடம்பாடவி போலி கயல் கண்ணாயகி வருகவே கயல் கண்ணாயகி வருகவே வருகவே வருகவே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது சிவபெருமான் மதுரை எம்பதியில் வெள்ளி அம்பலத்தில் கால் மாறி நடனமாடிய படலமாகும். விக்கிரம பாண்டியன் தனது மகனான ராஜசேகரனிடம் ஆட்சியை ஒப்படைத்து சிவலோகம் அடைந்தான். ராஜசேகரன் ஆடல் பிரானின் மேல் பேரன்பு பூண்டதால் ஆடற்கலை தவிர்த்து மீதமுள்ள 63 கலைகளை கற்று தேர்ந்தான். அச்சமயம் சோழ வளநாடு திருவானைக்கா இறைவனிடம் பேரன்பு கொண்ட கரிகால் பெருவளத்தானால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. இம்மன்னன் 64 கலைகளை கற்று தேர்ந்தவன். ஒரு சமயம் சோழ நாட்டு புலவன் பாண்டிய அரசவை வந்து ராஜசேகர பாண்டியனை வணங்கி தமது நாட்டு மன்னன் 64 கலைகளும் அறிந்திருக்க பாண்டியன் 63 கலைகள் மட்டுமே அறிந்திருப்பதை சுட்டிக்காட்டினான். இதனால் மனவருத்தமுற்ற பாண்டியன் பரதக்கலை பயிலத் தொடங்கினான். அப்போது அவனுக்கு உடலில் அயர்வு உண்டானது. ஆடல் கற்கும் தனக்கு இருப்பது போல் ஆடல் பிரானிற்கும் உடல் அயர்வு உண்டாகுமே, இதனை எவ்வாறு தடுப்பது? நீண்ட காலமாக ஒரே திருவடி தூக்கி நிற்கும் எம்பெருமானின் அயற்சி நீங்க வழி என்ன என எண்ணி ஏங்கிய பாண்டியன் ஒரு சிவராத்திரி நாளில் இறைவனுக்கு வழிபாடுகள் செய்த பின் வெள்ளி அம்பலத்துள் இருக்கும் எம்பிரான் முன் வணங்கி, ஐயனே, சிறிது நேரம் ஒரு காலில் நின்று பாவம் காட்டுவதற்கே இவ்வளவு வலி எடுக்கிறது. ஆனால் வெகு காலமாகவே இந்த கோலத்தில் இருக்கிறீர். தயவு செய்து எனக்காக காலை மாற்றி நில்லும் என பலமுறை வேண்டியும் விக்கிரகத்தில் மாற்றம் ஏதும் காணாததால் உடைவாளினால் தனது உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற போது இறைவன் கால் மாறி ஆடி அருளினார்.
இன்றும் வெள்ளி அம்பலத்தில் இறைவன் கால் மாற்றி ஆடிய கூத்தினையே நாம் தரிசிக்கின்றோம். ஐயனின் திருவிளையாடல் நாளையும் தொடரும். வருகை பருவத்தின் 3வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து வெள்ளி அம்பலத்தில் இறைவன் கால் மாறி ஆடிய படலத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.